சிந்து பைரவில இன்னைக்கு ஸ்னேகா பயங்கர பிளானோட பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. போற போக்க பார்த்தா சிவாவை கல்யாணம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜா ராணி பிஜிஎம் பின்னாடி ஓட மனசு உருக சிந்து சிவா கிட்ட பேசுறாங்க. எப்படினாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியும் டாக்டரே. உன் கூட வாழ்ந்த இவ்வளோ நாளே எனக்கு போதும். அதை நினைச்சிட்டே நான் என்னோட ஜென்மம் ஃபுல்லா கழிச்சிருவேன். எனக்கு உண்மை தெரிய போகுதுன்னு எந்த வருத்தமும் இல்லை. நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு நாளைக்கு பஞ்சாயத்து முன்னாடி தெரிய போகுது. நீ தலை நிமிர்ந்து வாழ போற. அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான் டாக்டரே. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைரவி அன்னபூர்ணி அத்தெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னை வெறுத்து ஒதுக்க தான் போறாங்க. ஆனா பரவாயில்ல, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இவ்வளோ நாள் உன் கூட இருந்ததே போதும் டாக்டரே. இனிமேல் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு வாழ்த்துக்கள் வேற சொல்றாங்க சிந்து. சீரியல்ல இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு டயலாக் இருந்தது. ஆனா சிவா ஒரு வார்த்தை கூட பேசல. எப்பவும் போல சிந்து பேசுற எல்லாத்தையுமே கேட்டாரு. மூஞ்சி மட்டும்தான் ரொம்ப சோகமா இருந்தது. ஆனா பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. சிந்து அழுதுகிட்டே நான் போயிட்டு வரேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மனசுல இருக்கிறத வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுச்சு சிவாக்கு. ஒண்ணுமே பேசல. அடுத்த நாள் பஞ்சாயத்துக்கும் வந்துடுறாங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் இன்னையோட சிந்துக்கு ஒரு வழி கட்ட போறோம். இனிமேல் சிந்துவோட பிரச்சனையே இருக்காதுன்னு சந்தோஷமா பேசிக்கிறாங்க. எசக்கி மகா கிட்ட என்னக்கா சிந்துவை இன்னும் காணோம், ஒருவேளை உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடணும், ஊரை விட்டு ஓடி போயிட்டாலோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவெல்லாம் ஓட மாட்டா, இங்க கண்டிப்பா வருவா அப்படின்னு மகா சொல்றாங்க. அன்னபூர்ணி சிவா கிட்ட சிந்து அந்த மெசேஜை அனுப்புனாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா, அது உண்மை இல்லதானே? சிந்து மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவ அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, நீ சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா என்ன பண்ணுவாரு? எதுவுமே பேசல. அன்னபூர்ணிய பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆறுமுகமும் அங்கதான் நிக்கிறாரு. மகா அன்னபூர்ணி கிட்ட அக்கா, நீங்க கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குல்ல? உண்மையை நிரூபிச்சுட்டா சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கே சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை நிரூபிக்கட்டும், அப்புறம் பார்க்கலான்னு அன்னபூர்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா சிந்துவை நம்புறாங்க. என்ன சிந்துவை இன்னும் காணான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிந்து, பைரவி, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கார்ல வந்து இறங்குறாங்க. கண்ணுல மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க சிந்துவும் சிவாவும். வாயை திறந்து எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. சிந்து காரை விட்டு இறங்கும் போதே கண்ணுல தண்ணியோட தான் இறங்குறாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. சிந்துவோட மனசுக்குள்ள ஒரு பதட்டம். உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைரவி, அன்னபூர்ணி அத்தை, அம்மா அப்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்னு யோசனையோடவே வர்றாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவரும் வந்துடுறாரு. எல்லாரையும் கும்பிட்டுட்டு நடுவுல உக்காந்து ஸ்னேகா கிட்ட உன்னோட பிராது என்னம்மா, எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அங்க கதைய சொல்ல ஆரம்பிச்ச ஸ்னேகா மூச்சு விடாம 10 நிமிஷம் பேசுறாங்க. இந்துக்கும் ஆறுமுகத்துக்கும் நிச்சயமான கதையில ஆரம்பிச்சு ஸ்னேகாவும் சிவாவும் 3 வருஷம் லவ் பண்ண கதையில இருந்து சிந்து தனக்கே தான் தாலி கட்டின கதை வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சத்யராஜ் ஸ்னேகாவை பார்த்து நீ சொல்றது எல்லாமே பொய். என் பொண்ணு அப்பேற்பட்ட பொண்ணே கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த. ஆனா அங்க சாதுக்கள் 2 பேர் வந்து சிவா சிந்து கழுத்துல தாலி கட்டினதை பார்த்ததா சொன்னாங்கல்ல, அப்பவே அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீ பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறதெல்லாம் சும்மா. நீ எந்த ஆதாரம் கொடுத்தாலும் அது பொய் ஆதாரமா தான் இருக்கும் அப்படின்னு சிந்துவோட அப்பா சொல்றாரு. இப்ப பொண்ணு பொய்யே சொல்லாத சாதுவையே பொய் சொல்ல வச்சிருக்கான்னா எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருப்பா. ஆனா நான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிற சாட்சிய உங்க பொண்ணாலேயே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்துவும் சிவாவும் இப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. உங்களோட கட்டாயத்தினால மட்டும்தான் சிவா சிந்து கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. மத்தபடி சிவா இன்னும் சிந்துவை மனைவியா ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அப்படியா அப்படின்னு சிவாவை சத்யராஜ், அன்னபூர்ணி எல்லாரும் பாக்குறாங்க. சிவா ஏதாவது பதில் சொல்வாரா? பதில் சொல்லவே இல்லை. அமைதியா தலை குனிஞ்சே நின்னுகிட்டு இருக்காரு.
சிவா, இன்னும் ஏன் சிவா பொறுமையாவே இருக்க? சிந்து உன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற உண்மைய எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. இதுக்கு மேலேயும் நீ பொறுமையா இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்லு சிவா அப்படின்னு ஸ்னேகா சிவாவை பார்த்து சொல்றாங்க. சிவா அப்பயும் எதுவும் பேசாம அமைதியா தான் இருக்காரு. ஒன்னா சேர்ந்து வாழ்றோன்னு சொல்லல, ஒன்னா சேர்ந்து வாழலன்னு சொல்லல. மகாக்கு கோபம் வந்து, சிவா இன்னும் ஏண்டா அமைதியாவே இருக்க? உண்மை என்னவோ அதை வெளிப்படையா சொல்லு அப்படின்னு கோபமா சொல்றாங்க. சீரியல்ல சிவா நடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு டயலாகும் கிடையாது. அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறாரு, அமைதியா தலைய குனிஞ்சுக்கிறாரு. சிவா எதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கணும்? ஒருவேளை சிந்து கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா கூட நான் அதை ஒத்துக்க போறது கிடையாதுன்னு ஸ்னேகா சொல்றாங்க. என்ன அவர் 3 வருஷம் காதலிச்சிருக்காரு. அவங்க பெரியம்மாவோட கட்டாயத்தினாலதான் சிந்து கழுத்துல தாலி கட்டினாரு. இன்னும் சிந்துவை அவர் மனைவியா ஏத்துக்கவே இல்லை. இன்னும் அவர் ஏத்துக்கலைன்னா அது அவர் எனக்கு செய்யற துரோகம்னு ஸ்னேகா சொல்றாங்க. நான் என்னோட சாட்சியை இங்க கூட்டிட்டு வர்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். கல்யாண நாள் அன்னைக்கு சிவா கிட்ட சிந்து சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சா சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு அன்னபூர்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. நான் இதை இன்னைக்கு நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உடனே சிவா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும். அன்னபூர்ணியோட சத்தியத்தை பஞ்சாயத்துக்காரங்க நீங்க தான் காப்பாத்தணும். கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்க, நான் என்னோட சாட்சியை கூட்டிட்டு வர்றேன்னு ஸ்னேகா சொல்றாங்க. சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அன்னபூர்ணி அம்மா அவங்களோட வாக்க காப்பாத்துவாங்கன்னு பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாம் வேற சொல்லிடுறாங்க. சிவா தலையிலையும் சிந்து தலையிலையும் இது இடி விழுந்த மாதிரி தான் இருக்கு. சிவா மைண்ட் வாய்ஸுக்குள்ள, ஐயோயோ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிந்துவே எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தோணுமோ. மைண்ட் வாய்ஸையும் காட்ட மாட்டேங்கிறாங்க, நிஜமாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. என்னதான் சிவா நினைக்கிறீங்க நீங்க? வந்து சொல்லி உண்மையை நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா சிவாக்கும் ஸ்னேகாக்கும் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நடுவுல என்ன ட்விஸ்ட் நடந்து சிந்து இதுல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.